சமூகம் செய்திகளின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளும் சமூகம் செய்திகளுடைய மற்றும் ஒரு உலக செய்திகள் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்தியாவில் அறிமுகமான உலகின் சக்தி வாய்ந்த ஒற்றை சிலிண்டர் என்ஜின் பைக் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உலகின் சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிளான டுகாட்டி 698 மோனோ பைக்கை டுகாட்டி நிறுவனம் இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த பைக் ரூபாய் 16.5 லட்சத்திற்கு விற்பனையாகின்றது. இந்த பைக்கிற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிய நிலையில் இம்மாத இறுதியில் டெலிவரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பைக் தொடக்கத்தில் கிளாசிக் சிவப்பு நிறத்தில் கிடைக்கும். டுகாட்டி 698 மோனோ பைக் மாடலில் 659 சிசி லிக்விட் கூல்ட் சூப்பர் குவாட்ரோ மோனோ என்ஜின் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த என்ஜின் 77.5 ஹெச்பி பவர், 63 நியூட்டன் மீட்டர் டார்க் இழுவிசை வெளிப்படுத்தும் திறன் கொண்டிருக்கின்றது. தேவைப்பட்டால் இந்த என்ஜினை 84.5 ஹெச்பி பவர், 67 நியூட்டன் மீட்டர் டார்க் இழுவிசை வரை அதிகரித்துக் கொள்ளலாம். இந்த பைக் தான் உலகின் சக்தி வாய்ந்த ஒற்றை சிலிண்டர் என்ஜின் ஆகும். இந்த பைக்கின் முன்பக்கத்தில் 330 மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்கும் பின்பக்கத்தில் 245 மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்கும் பொருத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள பிரதான குழந்தைகள் மருத்துவமனையில் நேற்று ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனிலேயே மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனையான இதில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் பலர் சிகிச்சை பெற்று வந்தனர். தாக்குதல் நடந்த சில நொடிகளுக்கு பிறகு தங்களின் குழந்தைகளை கையில் ஏந்தியபடி தாய்மார்கள் வெளியே ஓடி வந்தனர். இந்த தாக்குதலில் மருத்துவமனையில் இருந்த 3 குழந்தைகள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 87 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் மருத்துவமனையில் டயாலிசிஸ் பகுதி உட்பட 5 யூனிட்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. மருத்துவமனை ஊழியர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் என பலர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர். நேற்று உக்ரைனின் பல்வேறு நகரங்களின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பொதுமக்கள் 41 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 170க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மருத்துவமனை, பிரசவ வார்டுகள், குழந்தைகள் நர்சரிகள், மக்கள் வசிக்கும் வீடுகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேட்டோ கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்று கொண்டிருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி வெளியிட்டுள்ள செய்தியில் ரஷ்யா தீவிரவாதிகள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை வெளியேற்றும் நடவடிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. அந்த வகையில் ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் வெளியேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தின் போது 2 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மேலும் பலர் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். 2 நாட்களில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ளார். இதன்போது நேற்றிரவு இடம்பெற்ற விருந்தின் பின்னர் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அவரின் கோரிக்கைக்கு ரஷ்ய ஜனாதிபதியும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜோ பைடனுடன் பிரித்தானிய புதிய பிரதமர் சந்திப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கெய்யர் ஸ்டார்மருக்கும் இடையில் சந்திப்பொன்று நாளைய தினம் இடம்பெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்துவார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று நடைபெறுகின்றது என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. இதில் பங்கேற்க டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் பிரதமர் மோடி நேற்று புறப்பட்டு சென்றார். மாஸ்கோ விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் மோடியை ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மாந்துரோவ் வரவேற்றார். தொடர்ந்து ரஷ்ய படையினரின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையை
பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். மாஸ்கோவில் உள்ள கார்ல்டன் ஹோட்டலுக்கு பிரதமர் மோடி காரில் சென்றார். பிரதமர் மோடியை வரவேற்ற ரஷ்ய அதிபர் புதின் இரவு விருந்து அளித்தார். இந்த நிலையில் இன்று காலை பிரதமர் மோடி வெற்றி காரில் அமர வைத்து தனது மாளிகை வளாகத்தில் அதிபர் புதின் வலம் வந்தார். அப்போது குதிரை தொழுவத்தையும் பிரதமர் மோடிக்கு அவர் காண்பித்தார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.